குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீடியோவில் முடக்கத்தான் ரசம் தான் வைக்க போகிறோம். உடம்பு வலிக்கெல்லாம் ரொம்ப சுகமாக இருக்கும். இது வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா பாக்கி வந்தால் கூட நம்ம சுட வச்சு குடிச்சிடலாம் ஈவினிங்கு. இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு 10-12 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி அந்த இது மட்டும் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி நான் அரைக்கிறதுலையே போட்டுற போகிறேன். அரைக்கிறது வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதும் ஒரு 1/2 லிட்டர் வாட்டரும் சேர்த்து இந்த புளி தண்ணி கரைசலும் சேர்த்து நம்ம டைலூட் பண்ணி எடுத்துடலாம் மொத்தமாக. அதில் வந்துட்டு ஒரு 2 சிட்டிகை போல் மஞ்சள் பொடியும், 2 சிட்டிகை போல் பெருங்காய பொடியும், 1 ஸ்பூன் கல்லுப்பும் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். நம்ம கையாலேயே சும்மா அப்படியே கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு சிறு கொதி மாதிரி வர்ற வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். இது வந்துட்டு நம்ம உடம்பு வலி இருக்கிற நேரத்துலலாம் வந்து வீக்லி ஒன்ஸ் நமக்கு கீரைக்காரங்கக்கிட்டேயே கிடைக்கும் முடக்கத்தான். வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்து போடலாம். இப்போ பாருங்கள், தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு வெறும் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 1 கிள்ளி போட்டுக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவும் மிளகு எல்லாம் ஆல்ரெடி அதில் போட்டிருக்கோம். அதனால் காரம் இருக்கும் தேவைப்படுற அளவுக்கு. இப்போ தாளிப்பும் நம்ம அதில் போட்டுடலாம். அது கொதிக்க ஆரம்பித்ததும் ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. கொதிக்க ஆரம்பித்த உடனே இது கொட்டிட்டு கொத்தமல்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். வீக்லி ஒன்ஸ் வந்து எப்படியாச்சும் இது செய்யுங்க. எல்லோரும் சாப்பிடுவாங்க. ரசம் தானே வச்சுருக்கீங்க, அதில் ஒன்றும் நமக்கு ரொம்ப போடலை, ஒரு கைப்பிடி தான் போட்டிருக்கோம். அதனால் கசக்காது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் எல்லா கேட்டகரியும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். போய் வாட்ச் பண்ணிக்கோங்க.